நெடியோன் வணக்கம். இன்று வெம்பக்கோட்டை அகழ்வாய்வு பணிகள் நடைபெறும் இடத்துக்கு தான் நம்ம இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருக்கின்றோம். மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் தற்பொழுது நடைபெற்று வருகின்றன. மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் நடைபெறும் இடத்துக்கு நான் 3 முறை சென்றிருந்தேன். அதாவது கடந்த மாதம் ஆகஸ்ட் மாதம், அதே போன்று டிசம்பர் மாதம், அதே போன்று இப்பொழுது பிப்ரவரி மாதமும் சென்றிருந்தேன் 25ஆம் ஆண்டு. இந்த காட்சிகள் தான் இப்பொழுது உங்களுக்கு காட்டப்படும். அதே போன்று இங்கு எடுக்கப்பட்ட பொருட்களில் மிக முக்கியமான ஒரு 5 பொருட்களை நான் தேர்ந்தெடுத்து அதை பற்றிய முக்கியத்துவத்தை நான் தெரிவிக்கின்றேன். இந்த மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் எவ்வாறு முக்கியமடைகின்றது என்று இந்த 5 பொருட்களை வைத்து நீங்களே அதை புரிந்து கொள்ள இயலும். இப்பொழுது நாம் அந்த வெம்பக்கோட்டையிலிருந்து கிட்டத்தட்ட இந்த இடமானது 2 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது. வலதுபுறமாக வைப்பாகானது ஓடிக்கொண்டிருக்கின்றது. இடப்பகமாக அந்த களம் அமைந்துள்ளது. இப்பொழுது தாழ்ச்சாலை அமைக்கப்பட்டுள்ளது. முதல் 2 கட்ட பணிகள் முடிவடைந்த பிறகு இவ்வாறான தாழ்ச்சாலைகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அருங்காட்சியகமும் கள அருங்காட்சியகமும் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கள அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ள இடத்திலிருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தொலைவில் தான் மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இப்பொழுது அந்த கள அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டிருக்கும் இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். இந்த இடத்துல இருந்து நம்ம மேலும் 1 கிலோமீட்டர் தூரம் போனோம்னா அந்த மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் இப்பொழுது நடைபெறும் இடத்துக்கு நம்ம போயிடலாம். இப்பொழுது மழைக்காலம் முடிவடைந்து பிப்ரவரி மாதம் சென்றிருப்பதால் ஏராளமான செடிகள் வளர்ந்து இந்த இடத்துல கிடக்குது. நீங்க பார்த்தாலே தெரியும், புதர் மண்டி கிடக்குது, பச்சை பசையில் இருக்குது. அந்த இடத்துல நம்ம போய்கிட்டு இருக்க மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகளில் கடந்த பிப்ரவரி மாதம் எடுக்கப்பட்ட காட்சிகள் பச்சை பசல் என்று தெரிகின்றன. இந்த 2 கட்ட ஆய்வு பணிகள் இந்த இடத்துல கீழே தோண்டி எடுத்தாங்க. பொருட்களை எடுத்த பின்னர் மண்ணை போட்டு மூடிட்டாங்க. இப்ப அந்த இடத்துல செடி வளர்ந்து இருக்குது. அது வழியா தான் இப்ப நம்ம போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட அந்த இடத்துக்கு வந்தாச்சு. மூன்றாம் கட்ட அகழ்வாய்வு பணிகள் நடைபெறும் இடத்துக்கு இப்ப நான் முதல் அதாவது ஆகஸ்ட் மாதம் 13ஆம் தேதி 2024ஆம் ஆண்டு சென்ற பொழுது எடுக்கப்பட்ட காட்சிகளை உங்களுடன் முதலில் நான் பகிர்ந்து கொள்கின்றேன் வரிசைப்படி. அப்பொழுது கிட்டத்தட்ட 8 முதல் 10 குழிகள் தோண்டப்பட்டிருந்தன. 1000 பொருட்கள் வரை அங்கிருந்து எடுக்கப்பட்டிருந்தன. பொதுவாக நான் தெரிவித்தேன் அல்லவா, 5 பொருட்கள் அகழ்வாய்வில் மிக முக்கியமானதாக இருக்கின்றன. ஆனால் இந்த இடத்தில் உங்களுக்கு ஒன்று தெரிவித்து விட்டேன். என்னென்ன பொருட்கள் கிடைக்கின்றன என்பதை பற்றி நான் முதல்ல சொல்லியிருக்கேன். இங்க விலங்குகள், அதாவது எலும்பாலான ஆயுதங்கள், பளிங்கு கற்கள், தங்க நாணயம், செம்பு காசுகள், சுடுமண்ணாலான உருவ பொருள்கள் ஏராளமாக கிடைக்கின்றன. அதே போன்று பானை உடைசல்கள், சதுர வட்ட வடிவ ஆட்டக்காய்கள், கண்ணாடி மணிகள், நீலம், பச்சை என்று பலவித நிறம் கொண்டது, வட்ட சில்லுகள், சங்கு அறுத்து வளையல் செய்றாங்க. அப்படியான வளையல்களும் கிடைக்குது, உடைசல்களும் கிடைக்கின்றன, முழு சங்குகளும் கிடைக்கின்றன. அதே போன்று பழங்கால செங்கல் குவியல்கள் ஒரு சில குழிகளில் ஓரமாக, இப்ப கூட நீங்க அந்த குழியில பார்த்தா மூலையில தெரியும், அந்த கால கட்டிட குவியல்கள் கிடைக்கின்றன. இது பொதுவா இந்த 3 கட்ட அகழ்வாய்வில் பொதுவாக கிடைக்கும் பொருட்களாக இருக்கின்றன. நாம் மிக முக்கியமான ஒரு 5 பொருட்களை பற்றி உங்களுடன் தெரிவிப்பதாக சொன்னேன் அல்லவா, அது அந்த இடத்துக்கு நம்ம வருவோம். சூதுபவள மணியை முதலில் எடுத்துக்கொள்வோம். இந்த சூதுபவள மணி 2ஆம் கட்ட அகழ்வாய்விலும் எடுக்கப்பட்டது. அது எந்தவித உருவமும் புகைக்கப்படாத, செதுக்கப்படாத ஒரு மணி கிடைத்தது. அதோட எடை நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப சின்னதுதான், 60 கிராம் எடை கொண்டது. அதே போன்று 3.6 mm தடிமன் கொண்டது, 10.6 mm வட்டமான ஒரு இது ஏற்கனவே 2ஆம் கட்ட அகழ்வாய்வில் 15 மணிகள் எடுக்கப்பட்டன. அதாவது கார்னேலியன் ஸ்டோன் என்று அழைக்கப்படும் சூதுபவள மணிகள். இது தமிழகத்தில் கிடைக்காது, மகாராஷ்டிரா, குஜராத் போன்ற மாநிலங்களில் தான் கிடைக்கும். அதே போன்று ரோம், கிரேக்க நாடுகளில் இதற்கான தொழில்நுட்பம் இருந்தது அந்த காலத்திலேயே. இவர்கள் அதில் உருவம் செதுக்குவதற்காக அந்த தொழில்நுட்பத்தை அவர்கள் அன்று பயன்படுத்தி இருந்தார்கள். அதே தொழில்நுட்பம் இங்கும் பயன்படுத்தப்பட்டதா, இங்கும் அந்த தொழிற்சாலை இருந்ததா என்று நாம் உறுதிப்படுத்த இயலவில்லை எனினும் ஊகிக்க இயலுகின்றது. எனவே இந்த இடத்துல இவங்க 2ஆம் கட்ட அகழ்வாய்வில் 15 மணிகளை எடுத்திருக்காங்க. ஆனா அதை 3ஆம் கட்ட அகழ்வாய்வில் நமக்கு ஒரு காலை உருவம் செதுக்கப்பட்ட மணி கிடைச்சிருக்கு. அப்பனா இங்கே தொழிற்சாலை இருந்திருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன என்றுதான் சொல்ல இயலும். அதே போன்று இது எங்கெல்லாம் தமிழ்நாட்டுல வேற இடத்துல கிடைக்குன்னா, கீழடியில காட்டுப்பன்றி பொறிக்கப்பட்ட ஒரு இதே போன்ற சூதுபவள மணி கிடைச்சிச்சு. அதே போல கேரளால முசிறி, பழைய சேரநாட்டு பகுதியில பாயும் சிங்கத்தோட இது ஒண்ணு கிடைச்சிச்சு.
இங்க அது காளையோட முகமும் பொதிக்கப்பட்டது கிடைச்சிருக்கு. அப்படின்னா இங்கே அவங்க செதுக்கி இருப்பாங்களோ அப்படின்னு நினைக்க தோணுது. அடுத்து பாத்தீங்கன்னா ஜாஸ்பர் ஷாட் கற்கள் கிடைக்கின்றது. இது மிக கடினமான ஒரு கற்களாகும். இதை கொண்டு நீங்கள் ஆயுதங்கள் தயாரிக்கலாம், கருவிகள், அதாவது ஒரு துளையிடுவதற்கான கருவிகளை தயாரிக்க இயலும். சிந்திச்ச மொழியில் மெகக்கல் என்ற இடத்தில் இவ்வாறான வில் போன்ற ஒரு தோற்றம் கொண்ட கருவியில் துளையிடுவதற்காக பயன்படுத்துவதற்காக இந்த கற்களை பயன்படுத்தி இருக்கிறார்கள். இது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக இருக்கின்றது. அப்படி எனில் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகள் பழமையான கல்லாக இது இருக்குது. அப்படிங்கிறது இந்த நாகரிகம் கிட்டத்தட்ட 6000 ஆண்டுகளுக்கும் முன்பே வளர்ச்சி அடைந்து, அதாவது இந்த இடத்தில் மனித நடமாட்டம் இருந்தது, அவர்கள் ஆற்றங்கரையில் தங்கி வசித்தார்கள் என்பதை உறுதிப்படுத்த இயலும். அதுக்கடுத்து பார்த்தா தங்கத்தாலான 0.15 கிராம் எடை கொண்ட ஒரு சின்ன ஆபரணம் கிடைத்திருக்கின்றது. இப்ப நீங்க அந்த இடத்தான் சுத்தி பார்த்துட்டு இருக்கு. ஏராளமான அதாவது மண் ஓடுகள், உடைஞ்சு போன பானை ஓடுகள் அங்க கிடைக்குது. அதே போன்று குழிகள் தோண்டப்பட்டிருக்கின்றன, வேலைகள் வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த தங்க மணியானது மிக முக்கியத்துவம் வாய்ந்தது. இது அதுக்கடுத்து 4வது பொருள் என்ன அப்படின்னு பார்த்தா திமிழ் கொண்ட ஒரு காளையின் உருவமானது முழு உருவம் கிடைக்கின்றது. முதல் 2 கட்ட ஆய்வுகளில் உடைந்ததா கிடைச்சிது. இப்ப முழுசா எடுத்திருக்காங்க. அது மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒண்ணா இருக்குது. இது டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி எடுக்கப்பட்ட காட்சிகள். நான் இப்பொழுது திரையில் நான் காண்பிப்பது நீங்க பார்த்துக்கிட்டு இருக்குது. சுட்ட மண்ணாலான காளையின் உருவம் உடையாமல் கிடைச்சது. திமிழ் கொண்ட மிகப்பெரிய காளை. அப்படியெனில் அந்த காலத்திலிருந்த காளைக்கும் தமிழருக்குமான ஒரு தொடர்ச்சி இன்றும் காணப்படுகின்றது. ஜல்லிக்கட்டாக அன்றும் பல்வேறு காளைகளை பயன்படுத்தி இருக்கிறார்கள் என்பது மிக முக்கியமான ஒரு இடத்தில் இருக்கின்றது. அதாவது உருவ பொம்மைகள் விளையாடுவதற்காக சிறிதாக பயன்படுத்திய அந்த சுட்ட மண்ணாலான திமிழ் கொண்ட காளை கிடைக்கின்றது. அதே போன்று 5வது மிக முக்கியமானது ஒண்ணு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வர்ணம் தீட்டப்பட்ட சுட்ட மண்ணாலான ஒரு பெண்ணின் தலை மட்டும்தான் கிடைச்சிருக்கு, உருவம் மட்டும் கிடைத்திருக்கின்றது. சுட்ட மண்ணாலான பெண்ணின் தலை உருவத்தில் வர்ணமும் தீட்டப்பட்டுள்ளது. சிவப்பு நிற வர்ணம் தீட்டி இருக்கிறார்கள். சிகை அலங்காரம் செய்யக்கூடிய தலையும் காணப்படுகின்றது. அப்படின்னா பாத்துக்கோங்க, இவர்கள் மிக ஒரு நுண்ணிய ஒரு தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இருக்காங்க. அதே போன்று இவர்கள் நாகரிகமாக வாழ்ந்துள்ளார்கள், அதே போன்று ஆடம்பரமாக வாழ்ந்துள்ளார்கள். அதே போன்று இவர்களின் தொழில்நுட்பம் மிகவும் உயர்ந்ததாக இருந்திருக்கின்றது, ஏற்றுமதி இறக்குமதி நடந்திருக்கின்றது என்று பல்வேறு வகையிலும் வெம்பக்கோட்டை நகர் கடந்த 10,000 ஆண்டுகளாக தமிழர்களுக்கு மிக முக்கியமான ஒரு இடத்தை வகிக்கின்றது என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை என்றுதான் நான் நினைக்கின்றேன். இங்கு கிடைக்கும் இந்த இவ்விதமான பொருட்களை பார்க்கும் பொழுது இப்பொழுது நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் காட்சிகள் கடந்த பிப்ரவரி மாதம் 15ஆம் தேதி எடுக்கப்பட்ட காட்சிகள். அப்பொழுது பொன்பாஸ்கர் அவர்கள் இயக்குனரை சந்தித்தேன், தொல்லியல் இயக்குனர். இவ்வாறான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டார். அந்த தகவல்களில் தான் உங்களுடன் நான் இப்பொழுது பகிர்ந்து கொண்டு வருகின்றேன். தொல்லியல் பணிகள் அப்பொழுதும் நடைபெற்றுக் கொண்டிருந்தன. 3ஆம் கட்ட ஆய்வு பணிகள். இப்பொழுது 18க்கும் மேற்பட்ட குழிகள் தோண்டப்பட்டிருந்தன. கிட்டத்தட்ட 3000க்கும் அதிகமான பொருட்கள் அங்கிருந்து எடுக்கப்பட்டிருந்தன. ஆய்வு பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த பதிவு இப்பொழுது கிட்டத்தட்ட முடிவகும் வேலைக்கு வந்துவிட்டது. நான் உங்கள் பழனிக்குமார் மாடசாமி. மீண்டும் ஒரு பதிவில் விரைவில் வந்து சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.